यो ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहृणोति तस्मै तं क देवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். இப்போ நம்ம அந்தர்யோகம், இது 47வது அந்தர்யோகமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இது 47வது அந்தர்யோகம். உத்தவ கீதையில் 27வது அந்தர்யோகம், உத்தவ கீதை வகுப்பு 27. இதில் நம்ம உத்தவகி பாகவதத்தில் 10 அத்தியாயம் முடித்து 11வது அத்தியாயம். உத்தவ கீதை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம 5 அத்தியாயம் முடித்து 6வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். 6வது அத்தியாயங்கிறது உத்தவ கீதையில் 1வது அத்தியாயம். அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கதை தான் வந்துச்சு. பிறகு 7வது அத்தியாயத்தில் கலிதர்மத்தை பற்றிய வம்ச அழிவு இதெல்லாம் வேதாந்தத்தின் சாரத்தை சொன்னார். 8வது அத்தியாயத்தில் 9 குருமார்கள், அதில் 9 குருமார்கள் அவதூத கீதை. 7ல் 8 குருமார்கள், 9ல் 9 குருமார்கள், 9வது அத்தியாயத்தில் 7 குருமார்கள், மொத்தம் 24 குரு நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இறுதியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரு சொன்னார், தன்னுடைய உடம்பவே குருவாக சொன்னார். பிறகு அவதூதர் தன்னை பற்றியும் சொன்னார். யது மகாராஜாவுக்கு அவதூதர் உபதேசம் பண்ணது. பிறகு உத்தவ கீதையில் 10வது அத்தியாயம், உத்தவ கீதையில் 5வது அத்தியாயம், பாகவத்தில் 10வது அத்தியாயத்தில் மீண்டும் உத்தவருக்கு நேரடியாக உபதேசத்தை தொடங்கினார். அதுலேயும் சிரவணம் மனனம் நிதித்தியாசம் ஆத்ம விசாரம் எல்லாம் பண்ணி கடைசி அதில் என்ன வந்ததுன்னு சொன்னால் உத்தவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கடைசி அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் ஞானியினுடைய லட்சணத்தை பற்றி கேட்டார். அதில் கேட்கும் பொழுது பந்தப்பட்டவன் எப்படி இருப்பான், பந்தப்படாதவன் எப்படி இருப்பான், வெளியே எப்படி பார்க்க முடியுமா, பந்தப்பட்டவனையும் பந்தப்படாதவனையும் பார்க்க முடியுமா, அஞ்ஞானி எப்படி இருப்பான், ஞானி எப்படி இருப்பான். எல்லாருக்கும் ஞானின்னா ஒரு கற்பனை இருக்குது, அவர் எல்லாரையும் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. ஞானி மற்றவங்க மாதிரி சாதாரணமாக இருக்க மாட்டான். இவங்க ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அவன் சாப்பிடாமல் இருப்பான், இல்லை இவங்க சாப்பாடு சாப்பிட்டா அவன் பழமாக சாப்பிடுவான். இப்படி ஏதாவது ஒரு கற்பனையெல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, மனதளவில் தான் வித்தியாசம் இருக்குங்கிறதுக்காக அதை விளக்குறார். அவன் எப்படி செயல்படுவான், எப்படி பேசுவான், எப்படி நடப்பான் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக விளக்குவதற்காக இந்த அத்தியாயம் வருது. அதில் சுருக்கமாக முதல்ல சொன்னார், ஞானிக்கு இருக்க லட்சணம் இதெல்லாம் சொன்னார். ஆத்மாவின் அடிப்படையில் ஞானி பந்தப்பட மாட்டான், அவனுக்கு பந்தமும் இல்லை, இன்னொன்று சொன்னான் மோட்சமும் இல்லைன்னு சொன்னான். ஏன்னு சொன்னால் மோட்சத்துல தான் அவன் இருக்கான், அவன் புதுசாக அடையிறது இல்லை, இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறான், அதுதான். பிறகு எது பந்தம்னு சொன்னால் நம்ம பிறக்கிறது இறக்கிறது சோகம் மோகம் இதுதான் பந்தம், இது அஞ்ஞானியுடைய லட்சணம் அப்படின்னார். ஞானிக்கு அதெல்லாம் சொப்பனம் போல எல்லாம் கனவு மாதிரி பார்த்துட்டு போயிடுவான். இந்த பந்தத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னால் அறியாமை, மோட்ச காரணம் மாயை, மோட்ச காரணம் ஞானம், பந்த காரணம் மாயை அறியாமை. பிறகு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொன்னார்னு சொன்னால் இந்த பந்தப்பட்டவனும் பந்தப்படாதவனும் வேற வேற ஆளான்னா ஒரே ஆள் தான். ஒரே உடம்புல ஒரு நேரம் பந்தப்பட்டிருக்கான், ஞானம் வந்த பிறகு பந்தப்படாமல் இருக்கான். இன்னொரு உடம்புல பந்தப்பட்டவனாக இருப்பான், இன்னொரு உடம்புல பந்தப்படாதவனாக இருப்பான். இதெல்லாம் பார்த்தோம். வித்யாதசையில் ஞானம் வந்த காலத்தில்
அவன் பந்தப்படாமல் இருப்பான். ஞானம் வராத காலத்தில் அவித்யா திசையில் பந்தப்பட்டிருப்பான். சனி திசையில் கவலைப்படுவான், சுக்கிர திசையில் சந்தோஷப்படுவான்னு சொல்கிறோம்ல. இவனுக்கு ஒன்றா திசை வித்யா திசையான். வித்யா திசை நடந்துச்சுன்னா பந்தப்படாமல் இருப்பான். அவித்யா திசை நடந்துச்சுன்னா 2 திசை தான். இங்கே அங்கே எத்தனை திசை இருக்கு? அங்கே 9 இருக்குன்னு நினைக்கிறேன். நவக்கிரகம் 9க்கு 9 திசை இருக்காங்க. இங்கே 2 திசை. ஒரு திசை நம்மளை துக்கத்தில் ஆழ்த்தும், ஒரு திசை சந்தோஷத்தை கொடுக்கும். பிறகு இதை விரிவாக விளக்குறாரு. விளக்கும் பொழுது 2 பறவையை முதல்ல உதாரணம் சொன்னார். ஒரே மரத்தில் 2 பறவை இருக்கு. ஒரே உடம்புல அஞ்ஞானியாக இருக்கான், பிறகு ஜீவன் இருக்கான், ஞானியாகவும் இருக்கான். ஒரு பறவை இந்த உலக பழங்களெல்லாம் சுழித்து சாப்பிட்டுக்கிட்டு அதுலேயே மூழ்கி போகுது. ஒரு பழத்தை சாப்பிடுது, இனிக்குது. இன்னொரு பழத்தை சாப்பிட்டா ஒரு புளிக்குது, துப்புது. இப்படியுமா அது இன்ப துன்பத்தில் மூழ்கி இருக்கு. இன்னொரு பறவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது செய்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது ஞானி பறவை, இது அஞ்ஞானி பறவை. அப்படியெல்லாம் பார்த்தார். இந்த பழங்களை உட்கொள்ளும் பறவை பலவீனமானது, பழங்களை உட்கொள்ளாத பறவை பலமுடையதுன்னார். சாப்பிட்றவன் பலசாலி இல்லை, சாப்பிடாதவன் தான் பலசாலின்னு சொன்னால் எப்படி இருக்கு? உள்டாவாக இருக்கா இல்லையா? சாப்பிடாதவன் பலசாலியா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் பலவீனன்னா. இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கு சொன்னால், உலக சுகங்களை அனுபவித்து கொண்டிருப்பவன் பலவீனன். உலக சுகங்களை வாழ்வதற்காக மட்டும் பயன்படுத்தி அதில் மூழ்காமல் இருப்பவன் பலசாலி. வசிஷ்டர் பலசாலியாக இருந்தார். விஸ்வாமித்திரர் கௌதம ராஜாவாக இருக்கும்போது அத்தனை படையும் வசிஷ்டர்கிட்ட தோத்து போச்சா இல்லையா? அவர் சும்மா உட்கார்ந்துருக்கார் வசிஷ்டர். அங்கே இருக்க காமதேனு பசு எல்லாத்தையும் அடித்து கொன்றுது. யார்? கௌதமருடைய படைகளை பூரான். ஏன்னா அவர் தபஸ் பண்ணிக்கிறார். அப்போ தான் இவர் வருவார். ஏன் அவருக்கு இவ்வளோ சக்தி எப்படி கிடச்சிச்சுன்னொன்னா, இந்த உட்காந்து தவம் பண்ணுறாருன்னு சொன்னப்பறம், அப்போ எதுக்கு அதை விட இந்த ராஜ்யத்தில் அவ்வளோ பலம் இல்லைன்னா அதில் அதிகமாக பழந்து அதை அடைஞ்சிட்டு போகிறேன், அந்த பலம் தான் வேணும்னு சொல்லி ராஜ்யத்தை திறந்துட்டு ஒரு துறவை மேற்கொள்கிறாரு கௌதம ராஜா. அவர் தான் விஸ்வாமித்திரர். அவர் மாதிரி தோல்வி அடைஞ்சவங்கள பார்க்க முடியாது. காயத்ரி மந்திரம் எழுதினவரே அவர் தான். பிறகு எவ்வளவு சக்ஸஸ் ஆகி பிரம்ம ரிஷிங்கிற பட்டமெல்லாம் அவருக்கு வசிஷ்டர் வாயிலே கொடுக்கப்பட்டது. அப்போ சாப்பிடும் பறவை பலம் இழந்திருக்கு. உலக சுகங்களிலும் புலன் இன்பங்களிலும் யார் அதிகமாக மூழ்கி இருக்கிறார்களோ அவன் பலவீனன் தான். அதிலிருந்து விடுபட்டவன் உண்மையில் முக்கியமான பலசாலிங்கிற கருத்தை இங்கே சொன்னார். ஞானி உலக விவகாரங்களில் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பான். ஆனால் அறிவில் இது பொய் என்ற புத்தி இருக்கும், இது கனவு என்ற புத்தி இருக்கும். ஆனால் அஞ்ஞானி உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலும் அது உண்மை என்ற புத்தி இருக்கும். இவன் கனவிலிருந்து விழித்தவன் போல் இருப்பான். கனவத்தை விழிச்சா எப்படி இருப்பான்? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பொய்ன்னு நினச்சிருவான். அவன் கனவு கண்டுக்கிட்டு இருக்கவன் மாதிரிங்கிறார். கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது பொய்ன்னு எப்பயாவது தெரிஞ்சிருக்கா? ஒரு நாளும் தெரிஞ்சதில்லை. கனவு காங்கும்போது உண்மை மாதிரி தான் தெரியும். இவன் விழித்தவன், அவன் விழிக்காதவன், 2 பேருமே கனவுல தான் இருக்காங்க. இவன் விழிச்ச பிறகு என்ன மனநிலையோ அந்த மனநிலையில் ஞானி இருப்பான். அஞ்ஞானி அப்படி இருக்க மாட்டான். சுருக்கமாக சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்தா ஞாபகப்படுத்துகிறேன். பிறகு இவன் பந்தப்படுவதில்லை. அதற்கு காரணம் அவனுக்கு வரக்கூடிய அத்தனை இன்ப துன்பம், வெளி விஷயங்களிலிருந்து வரக்கூடிய லாப நஷ்டம் எல்லாம் உடம்புக்கு மனசுக்கு எனக்கு இல்லை, ஆத்மஸ்வரூபம்ட்டு போயிடுவான். அஞ்ஞானி என்ன நினைப்பானா? எல்லாம் எனக்குன்னு நினைக்கிறான். அவன் உடம்பையும் மனசையும் நான் நினச்சதுனால அவன் எல்லா விஷயங்களிலும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றான். பிறகு ஞானி எச்செயல் செய்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது இல்லை. அவனது தினசரி கடமையை செய்வான், அவன் செய்கிற செயலை தொழிலை செய்வான். அவன் எந்த ரோலில் இருக்கானோ, அப்பா ரோல்னால் அப்பா ரோலை பண்ணுவான், அம்மா ரோல்னால் அம்மா ரோலை பண்ணுவான், பாட்டி ரோல்னால் பாட்டி ரோலை பண்ணுவான். அந்தந்த ரோலில் அவன் பாட்டுக்கு எல்லா கடமையும் செய்வான். அதனால எந்த பாதிப்பும் அவனுக்கு வருவதே இல்லை. அவன் பாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிறார். அதுக்கு அவன் எதுவுமே செய்யாமல் இருப்பான்னு அர்த்தம். அவன் செய்யாட்டாலும் அவனுக்கு தோஷம் கிடையாது. அது ஒரு கருத்து இருக்குது. ஞானம் வந்த பிறகு செஞ்சாலும் ஒன்று தான்,
செய்யாட்டால் ஆனால் பாடு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. சூரியன் எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது. சூரியனுடைய ஒளியினால்தான் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ சூரியனை பாதிக்குமா? பாதிக்காது. அதே மாதிரி ஆகாசத்துல எல்லா இயக்கமும் நடக்குது. இந்த பூமி சுற்றுறது, சூரியன் இருக்கிறது, எல்லாம் இந்த வீடு கட்டடம் இருக்கிறது எல்லாமே ஆகாசத்துல தான். அது ஆகாசத்தை ஏதாவது பாதிக்குமான்னா பாதிக்காது. அதே மாதிரி காற்று நல்ல வாசனையும் எடுத்துகிட்டு வரும், கெட்ட வாசனை எடுத்துகிட்டு வரும். கையிலே வச்சுக்கிட்டு இருக்குமா? அது அப்படியே விட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு பூ வாசனை அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அடிக்கும், பிறகு என்ன ஆயிரும்? போயிடும். ஒரு துர்நாற்றம் வருது, அது எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஒட்டாமல் இருப்பான். காற்றை போல், சூரியனை போல், ஆகாசத்தை போல் இவனது கடமைகளை செய்யும் பொழுதும் இவனது பொறுப்புகளில் இருக்கும் பொழுதும் அதில் ஒட்டாதவன் போல இவன் செய்து கொண்டிருப்பான். இவனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சதுன்னு சொன்னால், முறையாக பாடம் கேட்டானான். நல்லா தபஸ் பண்ணி மனசை பக்குவப்படுத்திட்டு ஒரு குருவிட்ட போய் சிரவணம் பண்ணான். தத்துவத்தை புரிந்து கொண்டான். அந்த புரிந்து கொண்ட தத்துவத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணினான், மனனம். பிறகு அதை தன்னில் நிலைநிறுத்தி கொண்டதால் இவனுக்கு இப்படிப்பட்ட மனநிலை உருவானது. இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்தான். இவன் செயல் செய்யும் பொழுது பாதிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னா, செயல்லையே அவனுக்கு திருப்தி வந்துடுமா. சில பேர் பாருங்க, பலனை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் அந்த வேலை செய்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சினிமா பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், அது ஒரு செயல் தான், அதுலேயே ஒரு சந்தோஷம் வருது நம்மளுக்கு. ஆனால் அது போகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிச்சதில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், பெயிண்ட் வரைகிறது அவனுக்கு தொழிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வரைகிறதுலேயே அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் மேத்ஸ் கணக்கு போகிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த செயலே அவனுக்கு திருப்தியாக இருக்கும். விட வருது விடலிங்க ரெண்டாவது, அதை செய்கிறதுல என்ன ஆகுது? ஆர்வம். கிரிக்கெட்டில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வி ரெண்டாவது, அந்த செயல்லே ஒரு சந்தோஷம் வருது இவனுக்கு. அதே கிரிக்கெட் வீரர் ஃபுட்பால் மேட்ச் விளையாட சொன்னால் சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட மாட்டான். அவனுக்கு விருப்பமானதில் செயல்படும்போது செயல்லே ஒரு சந்தோஷம். ஞானிக்கு எந்த செயல் செய்தாலும் செயல் செய்யும் பொழுதே திருப்தி ஆகி விடுவான். பலனை பற்றி எந்த சிந்தனையும் அவனுக்கு வந்தாலும் சரி, ஏன்னா அவன் நிறைவில் இருக்கான், நிறைவில் தான் இருக்கான். அதிலேயே திருப்தி அடைவதால் அவன் பாதிப்பை அடைய மாட்டான். வெளியிலிருந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பாதிக்கப்பட மாட்டான். பிராரப்த கர்மத்தினால் இந்த கஷ்டம் உடம்புக்கு வருது, எனக்கு இல்லைன்ட்டு போயிடுவான். அந்த கஷ்டம் அவனுக்கு வரும், போயிடுவான். இப்போ சாமி தேனியில் ஒரு சாமி சமாதியானார், எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே கூட ஒரு கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது இந்த ஆசிரமத்தில் ஒரு 6 மாதம் இருந்தவர். சர்வாத்மானந்தர், 75 வயசுக்கு மேலே ஆச்சு அவருக்கு. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணோம். ரொம்ப அவஸ்தை, கொஞ்சம் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா சொன்னார். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து பெருசாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம். அவரே நான் இப்போயே சாகிறதுக்கு தயாராக இருக்கேன் அவர் சொன்ன பிறகு திருப்பி கொஞ்சம் குணமாகி இம்ப்ரூவ் ஆகி வந்துச்சு. அவர் லெட்டர் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்துருந்தார், நான் இப்போயே சாகவும் தயார், பிழைச்சனை இருக்கவும் தயார், ரெண்டுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி எழுதி சாமிகிட்ட கொடுத்துக்கிட்டா. இது எப்படி யாரும் அப்படி மணலில் வருமா? இருக்கவும் தயார், சாகவும். அந்த மாதிரி ஒரு பேப்பரை எழுதி டாக்டர்லாம் சிரிக்கிறாங்க அங்கே. மீனாட்சி என்ன இப்படி எழுதி கொடுத்துருக்கிறாருன்ட்டு. ஏன்னா அவர் குருநாதத்தை கொடுத்துட சொன்னாராம். அந்த மாதிரி எழுதி நாங்கள் இதெல்லாம் ஆக்சிஸ் எல்லாம் வச்சுருக்கு, பேச முடியாது. அவர் குருநாத் பரமார்த்தானந்தா, குருபரானந்தர்லாம் பேசுவார். நான் ரெண்டுக்கும் தயாராக இருக்கேன், ஆனால் கஷ்டம் இருக்குது சாமி, உடம்புல கஷ்டம் இருக்குது, ஆனால் ரெண்டுக்கும் நான் தயாராக இருக்கேன்னு. ஒரு வாரந்தே ஆகுது அவர் சமாதி ஆகி. அது மாதிரி ஞானி என்ன பண்ணுவான்னா, வெளியிலிருந்து என்ன பிரச்சனைகள் கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கிட்டு இவன் பாதிக்கப்படாமல் இருப்பான். மற்றவர்கள் இவன் எப்படி நடந்தாலும் இவன் பாதிக்கப்பட மாட்டான். இவன் எப்படி நடந்துக்கிறான்னு சொன்னால், மற்றவர்கள் இவனிடம் நடந்த பிறகு இவன் எப்படி திருப்பி நடந்துக்கிறான்னு சொன்னால், அவனுக்கு நல்ல விஷயங்களை ரொம்பையும் போய் பெருமையாக புகழவும் மாட்டான், கெட்டது செய்கிறவங்கள இகழவும் மாட்டான்.
யாரையும் எந்த குறையும் சொல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பான். நம்மளுக்கு கஷ்டம் வந்து நம்ம என்ன குறை சொல்கிறோம்? நம்மளுக்கு 7.5 நாடு நடக்குதுன்னு குறை சொல்லுவோம். எல்லா கிரகத்தையும் குறை சொல்லிடுவான். அவனால் எனக்கு கஷ்டம், இவனால் கஷ்டம், அவன் என்னை இப்படி பிரச்சனையாகி என்னை துன்பப்படுத்திட்டான், இவனால் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு நாம் துன்பத்துக்கு அத்தனை காரணம் என்ன சொல்லுவான்? வெளியே சொல்லுவோம். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிராரப்தம். ஒருத்தன் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறான்னா அந்த நேரம் அதை நிவர்த்தி பண்ணலாம், அதை தடுக்க முயற்சி பண்ணலாம், கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஞானி என்ன பண்ணுவான்னு சொன்னால், என்ன நம்மளுக்கு இன்ப துன்பம் வந்தாலும் அதுக்கு உண்மையான காரணம், அடிப்படையான காரணம் யாருன்னு பார்த்தா யார்? நம்ம தான். நாம் செஞ்ச பாப புண்ணியம் அவன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னொருத்த மூலமாக துக்கத்தை கொடுக்குது. இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அறிவு, இந்த ஞானம் இருப்பதனால மற்றவர்கள் நடந்து கொள்ளும் தீமை செய்வர்களை கண்டு ரொம்பையும் இகழவும் மாட்டான். நல்லது செய்வர்களை கண்டு மனசார வெளியே பேருக்கு நீ நல்லது செஞ்சப்பான்னு ஒரு பாராட்டலாம். சும்மா ஒரு வார்த்தைக்கு அவர் இப்படியெல்லாம் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஆள் மனசில் இவனுக்கு அவங்க மேலே விருப்போ வெறுப்போ வராது. இதுவரைக்கும் பார்த்து முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லிட்டேன். 5 நிமிஷம் பழைய கருத்து. ஏன்னா ஒரு அவுட்லைன் கிடைக்கும், இல்லாட்டி சரியாக வராதுங்கிறக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கருத்து 17வது ஸ்லோகம். இதுலேயும் கொஞ்சம் ஆரம்பித்து விட்டு போனோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உத்தவர் கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். அவன் என்ன செய்வான், என்ன பேசுவான், அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவர் சொல்கிற பதிலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அவன் எதுவும் செய்ய மாட்டான், எதையும் பேச மாட்டான். அந்த ஸ்லோகத்தில் அப்படி தான் அர்த்தம் இருக்குது. அதனுடைய மீனிங் வேறு. தியானமே பண்ண மாட்டானா. என்ன நம்மோட தியானம் பண்ணுறேன், ஞானி தியானம் பண்ண மாட்டான்னா ஆச்சரியமாக இருக்கா? எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டான், கெட்ட காரியத்தையும் செய்ய மாட்டான். ஆனால் சந்தோஷமாக இருப்பானா. அவன் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பானா. ஜடத்தை போல் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஞானிங்கிறார். சொல்லுவோம்ல, நீ மண்ணு மாதிரி இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற, ஏதாவது சொல்லு வாயை திறந்து அப்படிவோம்ல, அந்த மாதிரி இருப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. இது சுலோகத்தில் அப்படி அர்த்தம் இருக்குது. இதுக்கு ஒவ்வொன்றையும் அர்த்தத்தை பார்க்கலாம். போன வட்டம் பார்த்தோம். இவன் தன்னில் தான் ஆனந்தமாக இருப்பான். எப்படின்னு சொன்னால், இதுக்கு அர்த்தம் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சில விளக்கத்தை பார்த்துட்டு பிறகு உள்ள பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தவன் ஆரம்பத்தில் என்ன இப்படி இருப்பான்னு சொன்னால், சுகத்தை அனுபவிப்பது மட்டும்தான் அவனது நோக்கமாக இருக்கும். ஒரு குழந்தையிலேருந்து எடுத்துக்கங்க. அதுக்கு என்ன, ஏதாவது சாப்பிட்டா எதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை விளையாண்டா சந்தோஷம், ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா சந்தோஷம். இப்படி என்ன பண்ணா அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுல நம்ம முதல்ல ஒரு மனுஷன், பெரும்பாலான மனிதர்கள் அதில் தான் இருப்பாங்க. போகத்தில் மூழ்கி இருப்பான். இதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பார்ப்பான், அதை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பார்ப்பான், பிறகு ஊர்வன பரப்பனை நடப்பனெல்லாம் சாப்பிட்டு பார்ப்பான். எல்லாம் எதிலெல்லாம் போகம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு மனிதன் அனுபவிப்பான். சின்ன குழந்தையில் சாக்லேட்டு, பிறகு சைக்கிளு, பிறகு 2 வீலரு, பிறகு காரு, இப்படி போக பொருள்களில் மாற்றிக்கொண்டே அதிலேயே மூழ்கி இருப்பான். அடுத்தது அதில் என்ன பண்ணுறான்னா, அவன் போகத்தை அனுபவிக்கும் பொழுது அப்பப்போ அவனுக்கு ஒரு விவேகம் வரும். யாருக்கு? சாதகனுக்கு. மற்றவனுக்கு வர சாகிறது வரைக்கும் அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு அதில் எப்படியோ கடைசியில் இறந்துட்டு போகிறவங்க தான் எத்தனை பேர்? லட்சத்தில் 9. அதாவது லட்சத்தில் ஒருத்தன் இந்த ஞானத்தை அடைகிறான். ஒரு 1000 பேர் 10,000 பேரில் ஒருத்தனுக்கு இந்த புத்தி வருதுங்கிறார். எந்த புத்தி? இதெல்லாம் போகம் ஒரு நிலையானது அல்ல. அவன் அனுபவிப்பான், வீட்டில் எல்லாம் இருக்கானோ அனுபவிப்பான். ஆனால் இது உண்மையில் நிலையில்லை. இதை விட நிலையானது ஒன்று இருக்குது. கடவுள் இருக்காரு, கடவுள் அடைகிறது தான் வாழ்க்கையின் லட்சியம். அல்லது நாம் எல்லாரும் பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கோமே, இறந்ததுக்கு பிறகு என்னதான் நடக்குது, நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற புத்தி சில பேருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செஞ்சு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதகனாக சாதகன் சாதனை பண்ணுவதற்காக அந்த போக பொருள்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இதில் வருவான். முதல் 100% இருக்கும், இது 1% 2%, பிறகு அது 90 10 மாறும், பிறகு கடைசியில் இது 90 மாறிடும்,
போகப்பொருள் 10ஆம் மாறும். இப்படி வரக்கூடிய ஒரு சாதகன் 2வது ஸ்டேஜ். அது அவன் வந்து ரேர் தான்ங்கிறார் பகவான் கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன் இதில் முயற்சிக்கின்றான், அப்படி முயல்கின்ற பலரில் யாரோ ஒருத்தன் என்னை அடைகிறாங்கிறார். எம்ஜிஆர் என்ன படம் நடித்தார்? 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன் நம்ம பெருமையாக நம்ம நினச்சோம். நீங்கள்லாம் 10,000ல் ஒருத்தர், 2,00,000ல் ஒருத்தர் தான். விளையாட்டுக்கு சொல்ல, பெருமைப்படுத்துறதுக்கு சொல்ல, உண்மை அதுதான். இந்த வாழ்க்கையில் நுழையிறதுங்கிறது அபூர்வம். அதாவது உலகத்தில் இதை அடைவது தான் பதவியவோ பணத்தையோ அடைவதுதான் லட்சியம் என்ப புத்தி மாறி அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அடையிறமோ அடையலையோ அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதில் போகணும், அதை தெரிஞ்சுக்கிறணும்னு ஆர்வத்தோடு உள்ள வர்றோம் பார்த்தீங்களா, இது 2வது நிலை, சாதகன் என்ற நிலை அப்படிங்கிறார். இவன் தான் உபனிஷத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு மாணவன். இதெல்லாம் ஒரு புண்ணியம் இருந்தால்தான் இந்த மாற்றமே வரும், இல்லாட்டி இந்த எண்ணமே வராதுன்னு சொல்கிறார். பிறகு அடுத்த ஸ்டெப்பு இதில் சாதனையெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் பார்க்க போகிறோம். சாதனையெல்லாம் என்ன சாதனையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அது சாதனையெல்லாம் பண்ணி மோட்சத்தை அடைந்தவன், தத்துவத்தை புரிந்தவன், அவன் ஞான நிஷ்டை அடைந்தவன். இவனுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இவன் உயர்ந்த நிலைக்கு போய் அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டவன். இவன் 3வது நிலை. அதாவது சாதகனாக இருக்கிறவன் தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, யாத்திரை போகிறது, இந்த ஜபம் தியானம்லாம் தொடர்ச்சியாக விடாமல் பண்ணுறதெல்லாம் கட்டாயமாக இருக்கும். யாருக்கு? சாதகனுக்கு. இந்த நிதித்தியாசகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு இது செய்யணுங்கிறது அதிலிருந்து விட்டவன், அதிலிருந்து விடுதலை அடைந்து ஞானத்திற்கு வந்தவன். இந்த இடைப்பட்ட நிலை சாதகன். அதிலிருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் போகலான்ட்டு ஆர்வமாக வருவாங்க, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறதெல்லாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? ஞானத்துக்கு போகணும். ஒரு படியில் நின்று ஏற ஸ்டெப் ஏறுறோம், காலை எடுத்து வைக்கணும். அதை என்ன எடுத்து வைக்கிறது? மேலே எடுத்து வச்சா ஞானத்துக்கு போகிற ஸ்டெப்பு. அதே காலை கீழே எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? திருப்பி பழைய மாதிரி வந்துடுறோம்னு அர்த்தம். இந்த இடைப்பட்ட நிலையில் இருந்து என்ன பண்ணுறான், சில பேர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். சில பேர், நிறைய பேர் பாருங்கள், ஆரம்பத்தில் வருவாங்க, பிறகு என்னன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கப்படாதுப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு டைமே இல்லை, இதுக்கெல்லாம் நேரமே இல்லை, எனக்கு வேலை எவ்வளவோ இருக்குது, போனேன் எனத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனத்தையும் பூஜை பண்ணி என்ன ஏதோ போய் சாமியை கும்பிட்டோமா வந்தோமான் இருப்போமா அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறான், கீழே வந்துடுறான். மேலே வச்சா ஞானத்துக்கு போகிறான். இது 3வது ஸ்டெப்புக்கு போகிறவன். இவன் சித்தியை அடைந்து ஞானத்தை அடைந்து மோட்ச நிலையில் பேரானந்தத்தில் தன்னில் தான் இன்புற்றிருப்பான். இவன் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து இவன் ஜபம் பண்ணணும் பூஜை பண்ணுறதெல்லாம் கிடையாது, தியானமே பண்ண மாட்டான்னு நினைப்பாங்க. அவனுக்கு வாழ்க்கையே தியானம். நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண சாதனை, டெய்லி நான் காலையில் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஞானிக்கு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணான்னு சொன்னால் மிச்சம் 23 மணி நேரம் தியானம் பண்ணலேன்னு அர்த்தம். அவனுக்கு வாழ்க்கையே தியானம் ஆயிரும். அவனுக்கு என்ன ஆகும், ஒரு சாதனையை பண்ணுறோம்னா எல்லாமே அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் அதுதான். இப்போ வந்து நான் வந்து ஒரு சமத்துவத்தை கடைப்பிடின்னு சொல்கிறான், இல்லை பொறாமை இல்லாமல் இருன்னு சொல்கிறேன். நான் 1/2 மணி நேரம் பொறாமை இல்லாமல் இருக்கேன்னா அது எப்படி? நான் ஒரு 1/2 மணி நேரம் சமத்துவத்தை கடைப்பிடிக்கிறேன்னு எப்படி? ஞானிக்கு எப்படின்னு எல்லாமே இவன் வாழ்க்கையே தியானம். அபரோக்ஷ அனுபூதியில் வருது, அவனுக்கு வந்து எல்லாமே தியானம்தான். மௌனமாக இருக்கிற, மௌனம் வரதை நம்ம குறிப்பிட்ட நாளில் இருப்பான். அவன் எப்பயுமே மௌனமான பிரம்மத்தில் இருப்பானா. ஏன்னா பிரம்மன் ஒன்று தான் மௌன ஸ்வரூபம். இப்படியெல்லாம் வருது அங்கே கணக்கு. அப்போ ஞானிக்கு எல்லாமே சாதனை தான். நான் கூட ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறேன், இந்த ஒரு ஞானின்னு சொல்கிறாங்கப்பா, 1 நிமிஷம் தியானம் பண்ணி நான் பார்த்ததில்லை அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். அவர் இப்போ இருக்க நிலையை பார்க்கக்கூடாது, அவர் ஆரம்ப சாதனை பண்ணும்போது எப்படி இருந்தாருன்னு பார்க்கணும். இப்போ இருக்க நிலையை பார்த்துட்டு அவருக்கு நம்மளுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் ஆரம்பத்தில் நிறையா தியானம் பண்ணியிருப்பார், சாதனையெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் பண்ணின பிறகு அவனுக்கு வாழ்க்கையே அதில் தான் இருக்கிறது. 1 மணி நேரம் மௌனமாக இருக்குங்கிறது நம்ம சாதனை. அவருக்கு அப்படி இல்லை, அவர் வந்து மனசு எப்பொழுதுமே மௌனமாக இருக்குது. ஒரு சினிமாவில் கூட காமிப்பான், பார்த்திபன் வடிவேல் ஜோக்கில் தான் வரும்,
சைகையிலே காமிச்சிக்கிட்டு இருப்பான். சரி ஊமை போல் இருக்கும்மா. பிறகு சொல்லுவான், நான் 4 to 5 பேச மாட்டேன். அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டான். அப்போ அந்த சாதனை குறிப்பிட்ட டைம் தான் அது. இது அப்படி இல்லை. வாழ்க்கை முழுவதுமே இவனுடைய செயல்பாடு எல்லாமே இந்த சாதனையில் இருக்கிறதுனால அந்த சாதனை இவன் செஞ்சாலும் ஒன்று, செய்யாட்டாலும் ஒன்று அப்படிங்கிறார். அதனால் ஞானிகிட்ட போய், ஞானி நம்மளுக்கு தெரியாது, நீங்கள் ஏன் தியானமே பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது. உனக்கு வேணும் பண்ணிக்க, அவ்வளோதான். அவர் பண்ணுறது பண்ணாது வெளியே தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாதகனாக இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார்னு பார்க்கணுமே ஒழிய, ஞான நிஷ்டையான பிறகு அவர் எப்படி வேணாலும் இருப்பார். இதை செய்யணுங்கிறது அவசியமே இல்லை. நான் எங்கள் சாமி பார்த்துருக்கேன், ஒரு ஓங்கார சாமியை. சில நேரம் தியானம் பண்ணார், உட்காந்தாருன்னா எந்திரிக்காமல் பண்ணி ஆரம்ப காலங்களில். அது பிறகு அவர் சில நேரங்கள் பண்ணுவார், பண்ண மாட்டார். ஆனால் உட்காந்தானே அவ்வளோ பண்ணுவார். அப்புறம் பின்னாடி இருக்கிற காலத்தை வச்சுக்கிட்டு இப்போ இருக்க ஒரு தியானமே பண்ண மாட்டார் சொல்ல முடியுமா? அப்புறம் பாடம் படிப்பு உட்காந்து பேசுனா பாடமே ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். எல்லாம் உள்ளே போயிடுச்சு, சொருபம் ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? ஆனால் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன், தியானம் பண்ணாருன்னா நம்மளாம் உட்காரக்கூட முடியாது, கால் வலிக்கும். மணிக்கணக்காக உட்காந்துருக்கதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு அது அந்த நிலை இல்லை. சாதகனுக்கு ஒரு வேட்கை இருக்கும், ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது. ஆனால் ஞானிக்கே அது அமைதியாகிவிடும். முண்டகோபனிஷத்துலன்னு நினைக்கிறேன், அவன் தலையில் நெருப்பு பிடிச்சவன் என்ன பண்ணுவான், எங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லி வேகமாக ஓடி போய் தண்ணிக்குள்ளே விழுக பார்ப்பான். அப்படி ஒரு வேட்கையோட குருவிட்ட வர்றான் ஒரு சிஷ்யன். நெருப்பு பிடிச்சா அதை அணைக்கிறதுக்கு ஓடுறது மாதிரி. அப்படி சாதகன் மனசில் ஒரு நெருப்பு இருக்குமா, அதை அறிஞ்சிக்கிறணும் தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி ஒரு அக்னி இருக்குமா. ஞானிக்கே அது ஆஃப் ஆகி போயிடுமா. இது ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்கிறார் இங்கே. அதனால் இவன் ஜபமோ தியானமோ இவனுக்கு எதுவும் இல்லை. ஞானி எப்படி இருப்பான்னு கேட்டால் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் எந்த செயல் செய்தாலும் அவனுக்கு பாபமும் வருவதில்லை, புண்ணியமும் வருவதில்லை. அவனுக்கு பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. நம்மளுக்கு உண்டு, மற்ற எல்லாருக்கும். அஞ்ஞானிக்கு எப்படி இருக்கு? பாபமோ புண்ணியமோ வரும். அல்லது பாபத்தை கழிப்போம் அல்லது புண்ணியத்தை கழிப்போம், அல்லது பாவத்தை செய்வோம் அல்லது புண்ணியத்தை செய்வோம். அது ரெண்டுமே அவனுக்கு இல்லை. அப்புறம் அவன் எப்படித்தான் இருப்பான்னா, கஷ்டப்படுவானா, மண்ணு மாதிரி இருப்பானா அப்படின்னா, ஆத்மா ராமக, தன்னில் தான் ஆனந்தமாக இருப்பான். அவனுடைய ஆனந்தத்துக்கு வெளிப்பொருள் காரணமாக இருக்காது, மேலோட்டமான காரணமாக இருக்கும். ஆள் மனதில் ஏற்படக்கூடிய அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் அவனே தான் காரணமாக இருப்பான். அவன் மனசை ஏமாற்ற முடியாது. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வர்றாரு, நம்மளுக்கு பிடிக்கலை, அவர் வந்தால் நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் வந்தாலே நம்மளுக்கு துக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், சரி அவரை நம்ம துக்கத்தை காமிச்சு அவர் பிடிக்கலைன்னு சொன்னோம்னா அவர் வருத்தப்படுவார்னு சொல்லி சிரிச்சது மாதிரி மேலோட்டம் பொய் சிரிச்சு அவர்கிட்ட வரும்போது அன்பாக பேசி அவரை ஏமாற்றிடலாம். ஏமாற்றலாமா இல்லையா? அவர் வந்தால் பிடிக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிறலாம். ஆனால் இவன் நம்ம மனசில் இவன் நம்ம ஏமாற்ற முடியாது. இவன் மனசு எப்படி இருக்குங்கிறத அவனுக்கு தான் தெரியும். அவன் ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பான். நம்ம மனசை நம்மளே ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாத்தாத மனசில் அவன் இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். நான் ஆனந்த சொரூபம் என்று இருப்பான் அப்படிங்கிறார். இவனுக்கு எல்லா வகையிலிருந்தும் விடுதலை கிடைத்து விட்டது. பிறகு இன்னொரு துக்கம் எல்லாருக்கும் இருக்கும், அந்த துக்கம் இருக்காதுங்கிறார். என்ன துக்கம்னா, வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைய அம்மாட்ட சொல்லி என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டேங்கிறியேம்மாங்க. அம்மா பிள்ளைய பார்த்து என்ன சொல்லலாம், நீ என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டேங்கிறியே. ஃப்ரெண்டுகளுக்குள்ளே இருக்கும், அவன் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறல. இதில் ஒரு பெரிய துக்கம் வரும், இருக்கா இல்லையா? இது ஒரு பெரிய சம்சாரம் நம்மளுக்கு. ஞானிக்கு அவனை புரிஞ்சுக்கிறேன்னு அவன் நினைக்கவே மாட்டான், ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். அஞ்ஞானி அவனவே அவன் புரிஞ்சுக்கிறல, அதனால அவன் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே அஞ்ஞானி அவன் மனசை பார்க்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கங்களேன், சாதகனாக மாறிடுவான். அஞ்ஞானி தான் யாருன்னு நினைக்கிறதே இல்லை, தனக்கு பொறாமை இருக்கிறது போட்டி இருக்கிறத பார்க்கவே மாட்டான். சாதகன் என்ன பண்ண அதை கூட பார்க்க ஆரம்பிச்சிருவான், தன்னை பற்றியே பார்க்க ஆரம்பிச்சிருவான். தன்னையே புரிஞ்சுக்கிறாத ஒருத்தன் போய் ஞானியை புரிஞ்சுக்கிற முடியுமா? அதனால் இவன் என்ன நினைப்பானா, யார் புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, தொட்டுனா என்ன, எனக்கு தெரியுது நான் எப்படின்னு.
நான் என்னுடைய உண்மையான சொரூபம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி தன்னில் தான் இன்புற்று இருப்பான், எண்ணமே இல்லாமல் இருப்பான். பெரிய ஒரு சேஞ்சு மனித வாழ்க்கையில் எது தெரியுமா? சாதனை பண்ணி ஞானியாகிறது கூட பெரிய சேஞ்சு கிடையாது. இந்த போக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையே இறுதி லட்சியம் என்ற எண்ணத்தில் இருந்து இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, கடவுள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, கடவுளை அறிய வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு ஒரு ஷிஃப்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? இதுதான் ஒரு பெரிய ஷிஃப்ட் தான், இருக்கிறதுலே பெரிய ஷிஃப்ட்டு. அதுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவான், ஞானிங்கிற ஷிஃப்ட்டுக்கு போயிடுவான். சாதகனாக வர்றது பெரும்பாலும் கிடையாது. பார்க்குறோம்ல உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் போய் பூஜை பண்ணுறவங்க லட்சக்கணக்கில் இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். அது எதுக்காக பூஜை பண்ணுறாங்க? எனக்கு வீட்டில் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு கார் வாங்கணும், எனக்கு அந்த சொத்தில் பிரச்சனை இருக்குது, அதை முடிச்சு கொடு, இதானே எல்லா வேண்டுதல் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஞானம் வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், உண்மையை உணர வேண்டும் பிரார்த்தனை பண்ணுறவன் ஏதோ அப்போ 1000ல் 10,000ல் ஒருத்தன் தான் இருப்பான். அதுதான் பெரிய ஷிஃப்ட்டுங்கிறார். அதுக்கு பிறகு ஞானத்துக்கு அவன் வந்து விடுவான். இங்கே உத்தவர் கேட்ட கேள்விக்கு இதைத்தான் சொல்கிறார். பந்தப்பட்டவன் எப்படி இருப்பான், ஞானி எப்படி இருப்பான்னு சொல்லி இதை வர்ணித்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படி இந்த நிலைக்கு வராதவனுடைய நிலையை பிரித்து சொல்ல போகிறார் 18வது ஸ்லோகத்திலிருந்து. இங்கே இது வரைக்கும் சொன்னது ஞானி எதையும் பேச மாட்டான், எதையும் செய்ய மாட்டான், நல்லதும் செய்ய மாட்டான், கெட்டதையும் செய்ய மாட்டான்னு அவன் மனதில் எந்த சூழ்நிலையும் எந்த மாற்றத்தையும் அடையாமல் ஆனந்தமாக இருப்பான்ங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. தன்னில் தான் இன்புற்று இருப்பான். அடுத்தது 18, 19, 20 இந்த 3 ஸ்லோகத்தில் ஒரு கருத்து சொல்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஒருத்தன் போகத்திலேருந்து எதுக்கு வர்றான்? சாதகனாக மாறுறான், சாதனை பண்ணி ஞானத்துக்கு போகிறான். இப்படி 2 ஸ்டெப்பு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி. முதல்ல போகம், 2வது சாதகன், அடுத்த ஸ்டெப்பு 3வது மோட்சம். இங்கே மனிதர்களை 4ஆக பிரித்து அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 2வது விதமான மனிதர்கள், 3வது விதமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த 2 பேரும் 4வது ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறார். எப்படின்னா, சாதாரண மனுஷன் அஞ்ஞானி, எந்த சாஸ்திரம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாதவன், சாஸ்திர அஜ்ஞகன்னு பேர். கீதைன்னு ஒன்று இருக்குது, உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது, இப்போ தேவாரம் திருவைத்தெல்லாம் இருக்குன்னு கூட தெரியாது அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குன்னே தெரியாது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சில காட்டுவாசிகள் இருக்குங்க, இந்த தீவை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அந்த தீவை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய ஊர்களில், கிராமங்களில் சில மக்கள்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சாஸ்திரம்னு ஒன்று இருக்குன்னு கூட தெரியாதவங்க இருக்காங்க. ஏதோ வாழ்வான், ஏதோ சொல்கிறத கேட்டு வாழ்வான். இவனுக்கு பேர் சாஸ்திர அஜ்ஞக. அவனை பற்றி நீங்கள் பேசலை. அடுத்த ஸ்டேஜ் என்ன, சாஸ்திர சப்த ஞானவான்கிறார். சாஸ்திரம் இருக்குது, அதனுடைய சப்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். சாஸ்திரத்தை பற்றி சப்தத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். 2வது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 3வது அந்த சப்தம் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருப்பான், மேலோட்டமான அர்த்தம் புரிஞ்சிருப்பான் 3வது ஆள். 4வது ஆள் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிபவன். இங்கே 4வது நிலைக்கு நீ போகணுங்கிறதுக்கு சில உதாரணம் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் ஒரு 3 ஸ்லோகத்தில் விளக்குறார். அதனுடைய உள்ளர்த்தத்தை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் பால் கறக்காத பசுவன் இங்கே தான் சொன்னார். அதில் சந்தேகமெல்லாம் கேட்டாங்க. பால் கறக்காத அந்த அர்த்தத்துக்கு உள்ளர்த்தத்தைக்கு போகாதவன் சாஸ்திரம் படித்தாலும் பால் கறக்காத பசுவை போலன்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு 4-5 உதாரணம்லாம் சொல்கிறார். அந்த உதாரணத்தை ரொம்ப எல்லாம் எடுத்துக்கிற வேணாம். அர்த்தம் என்னன்னா, உள்ளர்த்தம் புரிஞ்சால் பயன் இருக்கும், அதுக்கு என்ன பலனும் முழுமையான பலன் கிடைக்கும். உள்ளர்த்தம் புரியலைன்னா பலன் கிடைக்கும், முழுமையான பலன் கிடைக்காது. அதுதான் இதனுடைய தாத்பரியம். ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இந்த சாஸ்திர அஜ்ஞங்கிறவன் எத்தனையோ சாஸ்திரம் இருக்குது, அது இருக்குங்கிறதே தெரியாது அவனுக்கு. இந்த சாஸ்திர விஷயத்தில் நம்மளுக்கு 2 இருக்குது, 2 விஷயம். ஒன்று எது தர்மம் எது அதர்மங்கிற விஷயம் இருக்குது, அது ஒரு சாஸ்திரம் சொல்லுது, நீதி நூல்கள்லாம். பிறகு எது உண்மை எது பொய்,
பிரம்மசூத்திரம், கீதை, உபனிஷத்துக்கெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி. நம்ம வேதத்திலே கர்மகாண்டம்னு ஒன்று இருக்குது, ஞானகாண்டம்னு ஒன்று இருக்குது. இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். கர்மகாண்டத்தில் எது தர்மம் அதர்மமெல்லாம் பற்றி பேசியிருக்கோம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பேசியிருக்கோம். ஞானகாண்டத்தில் எப்படி பேசியிருக்குன்னு சொன்னால் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற தத்துவம் பேசியிருக்கிறது. நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன, உலகத்தினுடைய உண்மையான சொரூபம் என்ன, கடவுளுடைய உண்மையான சொரூபம் என்ன, எது உண்மையாக இருக்குது எது பொய்யா இருக்குன்னு பேசியிருக்கு. இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கிறது. இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், இந்த சாஸ்திரத்தை படித்து அதை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான், நல்லா ஒப்பிப்பான். ரெண்டாவது ஆள் சாஸ்திர சப்த ஞானவான். இன்னொருத்தன் சாஸ்திரத்தை பற்றியே தெரியாது, இவனுக்கு என்னன்னு சொன்னால் அந்த சாஸ்திரத்தை படிச்சிருப்பான், அதுக்கு அர்த்தமெல்லாம் புரியாது. சில பேருக்கு வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா கீதை புஸ்தகமெல்லாம் இருக்குது, பெரட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன பண்ணுறது, எடுத்து தொடச்சி அந்த பூஜையில் வச்சு பூஜையை காமிச்சிட்டு தூக்கி சாமியை கொண்டு தூக்கி போட்டுறது. எங்கள் ஊர் எலுமலை இந்த வந்திருக்காங்கல்ல, கிராமந்தான். ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய தலைவர் வந்தார் அங்கே. அது ஒரு இன்டீரியர் ப்ளஸ். இப்போ எங்கள் எலுமலையில் தமிழ்நாடு ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் மாநாடு அங்கே நடக்க போகுது, அந்த ஊரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மெயின் ரூட்டில் இல்லை, அது இன்டீரியர் பிளேஸ். அது அந்த ஊரை செலக்ட் பண்ணி தமிழ்நாடாலும் நடக்கிற மாநாடு அங்கே நடத்த போகிறாங்க. அங்கே நாங்கள் ஒரு சாமூக சத்சங்கம்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்தார், நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு சாப்பிட கூட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு புக் லைவ் பார்த்தாரு, பிரம்மசூத்திரம் புஸ்தகம் இருந்துச்சு. அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில அமைப்பாளர். பார்த்துட்டு நம்ம சாஸ்திரத்தை அழிக்கவே முடியாது, இந்த ஊரில் பிரம்மசூத்திரம் புக்கு இருக்கா அப்படிங்கிறார். படிக்கிறீங்களோ படிக்கலையோப்பா, இந்த ஊரில் பிரம்மசூத்திரம் புக்கு ஒரு வீட்டில் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? சாஸ்திரம் புக்கு இருக்கும், ஆனால் அவனுக்கு அது படித்ததே இல்லை. இப்படி இருக்கிறவங்க இவங்களாம் சாஸ்திர அஜ்ஞாகன்னு சொல்லலாம். இருக்குதுன்னே தெரியாது, இருந்தாலும் அதை பற்றி ஒன்று. ஆனால் அதை சில பேர் படிப்பான், நல்லா தினந்தோறும் படிப்பான், ஆனால் அதனுடைய பொருள் ஒன்று கூட விளங்காது. இவன் பேர் என்னது பேர், இவன் சாஸ்திர சப்த ஞானவான். சில பேருக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பெரிய சயின்டிஸ்டாக கூட இருப்பான், ஆனால் சாஸ்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், சாஸ்திரத்தை பற்றி தெரியாது. சில சயின்டிஸ்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடவுள் பக்தியில் ஊறி இருக்கவங்க தான் நிறைய சயின்டிஸ்ட் இருந்தா. ஐன்ஸ்டீன் யாரோ சொன்னாங்க, ஒருத்தர் அவர் ஒரு பெரிய மிஷின் இறக்கி வச்சுருந்தாராம். ஒரு மிஷின் ஒரு பெரிய சயின்டிஃபிக் மிஷின் இறக்கி வச்சுருந்தாராம். அவர் கூட ஃப்ரெண்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அந்த சயின்டிஸ்டினுடைய நண்பர். அவர் பார்த்தாராம், இது எப்படி எங்கேருந்து வாங்கினீங்க, எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். எங்கேருந்து எப்போ வாங்கினீங்க? அதுவாக வந்துச்சுன்னாராம். யார்? அதுவா எப்படி வரும் அப்படின்னாராம். இல்லைப்பா அதுவாகத்தான் வந்துச்சு அப்படின்னாரா. அதுவா எப்படி வரும்னாரா. நீ இதவே அதுவாக வராதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இந்த உலகம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அதுவாக எப்படி வரும்னு சொல்லிக்கிறேன். அவர் இப்படி சொல்லியிருக்கார், அது இயற்கையாக தோன்றுச்சுன்னாராம். அப்படி சயின்டிஸ்டே கேட்டாராம், அது இதவே அதுவாக வராங்குமா, அப்போ இதுக்கு நீ படைச்ச ஒருத்தர் இருக்கணும்ல, அவன் புரிய வைக்கிறதுக்காக கேட்டாரும்பாங்க. அதனால் சில பேருக்கு இந்த சயின்டிஸ்ட் அறிவெல்லாம் இருக்குது, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்குது, ஆனால் இந்த விஷயத்துக்கு உள்ளே இவங்கள்லாம் யார், சாஸ்திர அஜ்ஞக தான், சாஸ்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவன். ரெண்டாவது இருக்கக்கூடிய சாஸ்திர சப்த ஞானவான்கிறவன் எப்படின்னா நல்லா படிப்பான். தேவாரம் திருவாசகங்களும் அவங்கள மாதிரியே யாருமே படிக்கவே முடியாது, அப்படி படிப்பாங்க. அதில் ஒரு புண்ணியம் இருக்குது, அதில் கொஞ்சம் பலனும் கிடைக்கும், ஆனால் அர்த்தம் எதுவும் தெரியாது. ஒரு பையன் திவ்ய பிரபந்தத்தை அவ்வளோ அழகாக படிச்சிருக்கான், நல்லா அப்படியே படித்தா அந்த படிக்கிறத கேட்டு அந்த பெருமாள் மேலே பக்தியாக படிக்கிறத பார்த்து உருகி இருக்கிறாங்க. இவர் பாராட்டியிருக்கார், இந்த கேட்டவர், ரொம்ப அருமையாக படிக்கிறியப்பா, ரொம்ப உனக்கு பாராட்டு, நீ விஷ்ணுவை சொல்லணும். அவன் பேன்னு முழிச்சிருக்கான். யார்? இவர் பாராட்டின உடனே என்ன அப்பா சொல்லியிருக்கார், அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னாராம். தமிழே தெரியாது, இவர் பேசுறது கூட அவனுக்கு தெரியலை. சொல்லி கொடுத்து சத்தத்தை கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டான், அழகாக படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு அர்த்தம் தமிழே தெரியாட்டி அந்த திவ்ய பிறந்த அர்த்தம் எப்படி தெரியும்? புரியுதுங்களா? இப்படி இருக்காங்க. அப்போ இது சாஸ்திரத்தை பற்றிய சப்தம் தெரியுது, அதனுடைய பொருள் தெரியவில்லை. இதுலேயும் ஒரு புண்ணியம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டான். இந்த அன்னமாச்சாரியார் ஒரு சினிமா வந்துச்சு,
அன்னமாச்சாரியுடைய கீர்த்தனைகள் தெலுங்கில் ரொம்ப பாப்புலர். சுந்தர தெலுங்கனில் பாட்டி செய்துங்கிறார் பாரதியார். ஏன்னா அந்த கீர்த்தனைகள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் அவரோட அந்த தெலுங்கு படமே ஏதோ பக்தி படமே பார்த்தேன். படம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தா அந்த இதுகளை வச்சு புரிஞ்சுக்கிடலாம். அந்த பாடல் படிக்கும் பொழுது நம்மளை அறியாமல் கண்ணீர் வருது. அவர் பெருமாள் அப்படி படிக்கிற தோரணை, அந்த படிக்கிற வரிகளுடைய அந்த இது இருக்குது, அதுவே உள்ளே போய் நம்மளை ஒரு ஏதோ பண்ணுது. அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. அது தமிழில் டப்பிங் பண்ணாங்க. அந்த பாடலை மட்டும் மாற்றவே இல்லை, தமிழ் பாடலாக மாற்றலை. அந்த கீர்த்தனையை தமிழில் டப்பிங் பண்ண படத்தில் கூட பாடல் அப்படியே வச்சுட்டாங்க. ஏன்னா அவருடைய ஒரிஜினல் கீர்த்தனை அது, அன்னமாச்சாரியருடைய கீர்த்தனை அது. அப்போ அதுலேயும் ஒரு மகிமை இருக்குது. ஆனால் அதில் இப்போ நம்ம போய் பார்க்குறோம், என்ன சொல்லி பகவானை புகழ்ற நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. இது சாஸ்திர சப்த ஞானம். தேவாரம் திருவாசகம் முற்றோதல் பண்ணுற எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறாங்க? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துங்கிறார். அப்போ இது ரெண்டாவது ஆள் யாருன்னா சாஸ்திர சப்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டவன். சில பேர் சம்ஸ்கிருதமே தெரியாது, ஆனால் ஸ்லோகத்தை அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க. ஸ்லோகத்தை அவ்வளோ அருமையாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க, அழகாக சொல்லுவாங்க. விஷ்ணு சகஸ்திரம், லலிதா சகஸ்திரம்னாலும் சொல்லுவாங்க, அர்த்தமே தெரியாது. இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் வாக்குனால கடவுளை வழிபடக்கூடிய ஒரு முறை, அவ்வளவுதான். இதுலேயும் ஒரு பலன் இருக்குது. ஆனால் இந்த நிலையோட நீ நிற்கக்கூடாது. மூணாவது ஆள் யாருன்னா பண்டிதாக. இவனுக்கு அர்த்தம் தெரியும். ஒரு வார்த்தை சொன்னால் தெரியவா அது இலக்கணப்படி விளக்கம் சொல்லுவான். இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி இலக்கணப்படி சொல்லுவனுக்கு பேர் என்ன? பண்டிதாக. ஒரு ருத்திரமெல்லாம் சொல்லுவான். ருத்திரத்தில் எப்படியெல்லாம் சிவனை போற்றி பாடுது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் எப்படியெல்லாம் விஷ்ணுவை போற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லுவான். அதோடு அவனுக்கு நினச்சிக்கிடுவான். அதுக்கு மேலே அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. உள்ளார்ந்த அர்த்தம் தெரியாது, மேலோட்டமாக தெரியும். இது நிறையா பேர் புருஷ சுத்தம்லாம் சொல்லுவாங்க. அர்த்தம் தெரியாமல் படிக்கிறவங்க 90%, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறவங்க 10% இருக்கும், 9% இருக்கும். உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்க ஒருத்தன் தான் இருப்பான், யாராவது ஒரு ஆள் தான் இருப்பான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சப்தம் புண்ணியத்தை கொடுக்கும். வெறும் சப்தமும் கொடுக்கும், அதனுடைய இலக்கணத்தை தெரிஞ்சு அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கிறது புண்ணியத்தை கொடுக்கும். இந்த நிலையிலிருந்து நீ அடுத்த ஸ்டெப்புக்கு வர வேண்டும். அதனால தான் நம்ம பாராயணம்னு ஒரு கஷ்டமே வச்சுருக்கோம். அது படிக்கிறதுலேயே ஒரு புண்ணியம் இருக்கும். அது என்ன பண்ண கொஞ்ச நாளில் அர்த்தம் புரிஞ்சு படிக்கும் பொழுது பயன்படும். திருக்குறள்லாம் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணுறோம், அர்த்தம் புரிஞ்சால் மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த குறள் ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் வாழும்போது அதை அப்ளை பண்ணுவோம், அப்போத்தான் புரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு புரியாது. அப்போ சும்மா மனப்பாடம் பண்ணுறது, அது மனப்பாடம் பண்ண புண்ணியம் இருக்குது. ஒரு வகுப்புக்கே வர்றோம்னு வச்சுங்க, வேதாந்த வகுப்புக்கு வரும்பொழுது சொல்லுவாங்க, அந்த ரெகுலராக படிக்கிற பிரம்மச்சாரிகள்கிட்ட எல்லாம் முதல்ல மனப்பாடம் கீத ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணால் புக்கு கையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்குற ஒவ்வொரு சொல்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் தானாக புரிய ஆரம்பிக்கும். அந்த மனப்பாடம் பண்ணுறதுலையும் நம்மளுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த நிலையில் இல்லாமல் அடுத்த நிலைக்கு நாம் வர வேண்டும். கம்பராமாயண சுந்தரகாண்டத்தில் நிறைய பேர் பாராயணம் செல்வாங்க. கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும். ஆனால் அந்த பாடல் வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அடுக்கடுக்காக கம்பராமாயணத்தை படித்தீங்கன்னா அந்த சொற்களே ரொம்ப வர்ணனைலாம் நயமாக இருக்கும். ஆனால் அதனுடைய ராமருடைய சொரூபம் என்னன்னு புரிகிறதுக்கு இருக்கணும் கம்பராமாயணம். அவருடைய உண்மை சொரூபத்தை புரிஞ்சுக்கிட்டால் அதுதான் உள்ளார்த்தம். இது 4வது நிலைக்கு வரணுங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல எல்லாரும் இதெல்லாம் செய்யலாம், ஆனால் அந்த நிலையில் இருந்து இங்கே அங்கே என்ன சொன்னார்? போகியாக இருந்து சாதகனாக மாறணும். சாதகனாக இருந்தால், சாதகனாக வந்துட்டாலே கீழே போகாமல் மேக்சிமம் எப்படி வந்துடுவோம்? ஞானத்துக்கு வந்துடுவோம். இங்கே நாம் எல்லாம் தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கலாம், படித்தாலும் அந்த சப்தத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை புரிந்து அதை உள்ளே கொண்டு செல்கிற நிலைக்கு அந்த ஆராய்ச்சிக்கு வரணுங்கிறார். அதுக்கு பேர் அவகத பிரம்மன் சொல்கிறார் சங்கரர். உள்ளர்த்தத்தை உணர்ந்தவர்கள். இலக்கணப்படி அர்த்தம் தெரிகிறது வேற, உள்ளர்த்தம் தெரிகிறது வேற. சுருத பிரம்ம அவகத பிரம்மங்கிறார். அதாவது கேட்டு இலக்கணப்படி தெரிஞ்சுக்கிட்டா சுருத பிரம்மனா, உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா அவகத பிரம்மன்கிறார். பிரம்மத்தை புரிந்து கொண்டவன்.
எல்லாருக்கும் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியாது, யாரோ ஒரு சில பேருக்கு அது புரியுது. இது 4வது ஸ்டேஜு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்றுமே தெரியாது, 2வது ஸ்டேஜ் சப்த ஞானம், 3வது ஸ்டேஜு அர்த்த ஞானம் இருக்குது, உள்ளர்த்தம் இல்லை, மேலோட்டமான அர்த்தம். 4வது அவன் உள்ளே அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். இந்த சப்த ஞானமே பலன் கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு இசையெல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. மியூசிக்கெல்லாம் போட்டு அதை படித்தோம்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு 4வது ஸ்டேஜுக்கு வரணுங்கிறது இந்த 3 ஸ்லோகங்களில் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் அவர். இந்த முதல்ல இருக்கிற ஒன்றுமே தெரியாததை பற்றி பேசலை அவர். இந்த அர்த்தம் இலக்கணப்படி தெரிஞ்சிட்டு சும்மா பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த நிலைமைக்கு வர வேண்டும் சொல்லி சங்கரர் சொல்கிறார். எல்லாரும் இங்கே சொல்கிற கருத்தும் அதுதான். சங்கரர் இந்த பௌத்த மதம், இந்த சாங்கிய மதமெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிப்பார். அங்கே இன்னொன்று இருக்கு, யாருன்னு சொன்னால் அந்த சார்வாக மதம்னு சொல்லி அவங்க கண்டுக்கிறவே மாட்டார். இப்போ யார் சங்கரர் கண்டுக்கிறவே மாட்டார். நீங்கள் எல்லா மதத்தையும் வாதம் பண்ணி ஜெயிக்கிறீங்க, ஏன் சார்வாக மதத்தை சொன்னால் அவங்க ரொம்ப கீழே இருக்கவங்க, எலியோட போய் சிங்கம் சண்டை ஓடக்கூடாதுன்னு பாரு. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் தெரியாதவனை பற்றி இங்கே பேச வேண்டியதில்லை, நல்லா படித்து கொஞ்சம் பாச பிள்ளைலாம் வந்துட்டான், அவனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா நீ இங்கே வான்னு கூப்பிட்றாரு. எதுக்கு வர்றாரு? உள்ளர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து வர வேண்டும் அப்படிங்கிறது இங்கே இவருடைய சொல்லக்கூடிய அர்த்தம். அதனால் அவங்களுக்கு புண்ணியமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு புண்ணியம் இருக்குது. அதுக்கு இங்கே உதாரணம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பசுமாட்டை சொல்கிறார். பால் கறக்காத பசுவை போல பயனற்று போய்விடுவார்கள் அப்படிங்கிறார். இந்த இதுக்குள்ள வல்லேன்னு சொன்னான் உடனே என்ன சொல்கிறது, அப்போ பால் கறக்காத பசுவை மாட பராமரிக்க கூடாதா? அது வேற டாபிக். அது நம்ம ஒரு மாடு வாங்கணும், மாடு வாங்கும்போது என்ன கேட்போம், எவ்வளோ பால் கறக்குது. மாடு எதுக்கு வாங்குவோம்? நம்ம பாலுக்காகத்தான் மெயினாக வாங்குவோம். மெயினாக வாங்குறது பால் கறக்காத மாடை பாதுகாக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு தனியாக புண்ணியம் கிடைக்கும், அது வேறு விஷயம். அதில் இருக்கக்கூடிய சாணம் பயன்படும், கோமியம் பயன்படும், எல்லாமே பயன்படும். ஆனால் முக்கியமான பலன் என்ன? பால் தான். அது மாதிரி பால் கறக்காத பசுவை போய் பராமரிச்சுன்னா உனக்கு புண்ணியம் வேணால் கிடைக்கலாம், வேறு பலன் கிடைக்கலாம். முக்கிய பலன் என்ன கிடைக்கணும்? பால் கிடைக்காம போகும்ல. அது மாதிரி நீ சாஸ்திரங்களை சும்மா படித்து எல்லாம் பண்ணேன்னு சொன்னால் வேறு சாதாரண பலன் கிடைக்கும், அதுக்கு என்ன முக்கிய பலனோ அது கிடைக்காமல் போய்விடும். இதை ஏற்கனவே சொல்லுவோம், வேறு மாதிரி சொல்லுவோம். மனித பிறவி எடுத்தால் எது கிடைக்கணுமோ, மனித பிறவியில் என்ன கிடைக்கணுமோ அதுக்குத்தான் நம்ம முயற்சி பண்ணணும். உலக சுகத்துக்கு எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாங்கிறாங்க. உலக சுகத்துக்கு நீ தேவலோகத்துக்கு போகலாம், வேற எது, மனித பிறவியில் ஒன்றில் மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு நீ முயற்சி பண்ணணும்னு சொல்கிறது மாதிரி, பசுமாடு வாங்கினா பால் கறக்கிறது முக்கிய பலன்கிறது மாதிரி, அப்படி பால் கறக்காத மாடை போயிச்சேன்னா உனக்கு பெரிய பலன் கிடைக்காது, முக்கிய பலன் கிடைக்காது. அது மாதிரி இந்த அர்த்த ஞானம், உள்ளர்த்த ஞானத்துக்கு நீ அதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு முழுமையான பலன் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது அப்படிங்கிறார். வேத பாடசாலையெல்லாம் பார்த்தா வெறும் மனப்பாடம் பண்ணுறதே சிஸ்டம், அதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயத்துக்கே போவான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வேத பாடசாலையில் படித்து மனப்பாடம் பண்ணுனவே இதுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம், பாடசாலையில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறையா பேர் பார்த்துருக்கேன் நான். இதில் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஓங்காரசாமி பாடசாலையில் படிச்சுட்டு வந்ததுனால அப்படியே அத்தனை அர்த்தத்தையும் புட்டு வைப்பார். ஏன்னா மனப்பாடம் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்துட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கர்மகாண்ட ஞான காண்டத்தையும் கம்பேர் பண்ணி அத்தனை பாடலையும் அதை ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து வேத பாடசாலை அப்படி யாரும் வந்திருக்கா? அதனால் தயானசாமியே சொல்வாராம் அவரை, உனக்கு பெரிய பாக்கியம்ப்பா நீயே, நாங்களாம் நேரடியாக இங்கே வந்தோம், நீ அது சப்த ஞானத்திலேருந்து அர்த்த ஞானத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அது சொல்லும்போது, அதனாலே அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மயங்கிடுவோம் எல்லாருமே. ஓங்காரசாமி பேச்சை கேட்டால் மயங்கிடும், ஏன்னா அவ்வளவு விஷயம் சொல்வார். அந்த மந்திரங்கள்லாம் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவார். இப்போ நாங்கள்லாம் பொருளை சொல்லலாம், மந்திரம் சொல்ல முடியாது. அவர் அதை படிச்சுட்டு இங்கே உள்ளே வந்ததுனால அந்த பலன் இருக்குது. இதனுடைய மேலும் விளக்கத்தை அடுத்து பார்க்கலாம்.
பிரேக் டீ சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்ட்ரோலுக்கு பிறகு இந்த டாபிக் பேச போகிறதில்ல. இன்னொரு டாபிக், பிரார்த்தனையை பற்றி ஒரு டாபிக் பேச போகிறேன். இதனுடைய குறைய அடுத்த அந்தர்யோகத்தில் சொல்லிவிட்டு அங்கேயும் பிரார்த்தனையினுடைய 2வது டாபிக் பேசுவேன். இந்த அந்தர்யோகத்தில் பிரார்த்தனை ஒரு தலைப்பு இருக்குது. இதவே உத்தவிகதே போனால் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்சு பண்ணுறேன். இதுக்கு பிறகு பிரார்த்தனைன்னா என்னங்கிற தலைப்பு பேச போகிறோம்.